ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் காலேஜில் வந்திருக்கும், இன்னும் நீங்கள் வாங்காமல் இருந்திருப்பீங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேமிங்கில் நீங்கள் லேப்டாப்ஸும் வாங்கிடுவீங்க. ஸோ நிறைய பேர் கிட்ட பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவையும் மைக்ரோசாஃப்ட் 365 எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற வந்து ஜெமினி ஏஐ, அதை வந்து ப்ரோ வெர்ஷன் தான் நம்ம வந்து இப்போ வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கவர்மெண்ட் கொடுக்குறது கிடையாது. நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக உங்கள் லேப்டாப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கவர்மெண்ட் லேப்டாப்பில் உங்களுக்கு பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ இப்போ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது நார்மலாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஜியோ யூஸராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஐடியா கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இதே மாதிரி தான் பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவும் இருக்கும். ஸோ கிளைம் பண்ணுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன். இப்போதைக்கு கிளைம் ஆகலை யாருக்குமே. உங்களுக்கு கிளைம் ஆயிருந்துச்சுன்னா அது எப்படிங்கிற சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி கிளைம் பண்ணுறோம் பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெமினி ப்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோடது இது ஒரு மந்த்துக்கு 1950 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃப்ரீயாக வந்து தராங்க. 18 மந்த் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் கிடைக்கும். இது மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ நோட் புக் எல்லாமோட லிமிட்ஸ் வந்து ஹையர் லிமிட்ஸ் வந்து உங்களுக்கு 5 times வந்து கொடுக்குறாங்க. அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது போக வந்து உங்களுக்கு நிறையா வந்து இந்த சினிமேட்டிக் சீன்ஸ், ஸ்டோரிஸ் இது மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு போயிடலாம். இப்போ கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள், அதாவது ஜியோ ஆப் இருக்கும். ஜியோ ஆப்குள்ளே வந்து போயிருங்க. ஸோ போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5G யூசர்ஸ் வந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மெசேஜ் மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும். வந்துருந்துச்சுன்னு ட்ரை பண்ணுங்கள். இல்லை யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆனால் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் லேப்டாப்பில் சால்வ் பண்ணிக்கலாம், போட்டு பார்த்துக்கலாம். அது எப்படின்னா, ஸோ நீங்கள் ஜியோ ஆப்பில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், டேரெக்டாக உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து போகும். ஸோ அந்த பேஜில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ ஜெமினியோட பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்து என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஒரு பிளான் போட்டு ஆக்டிவேட் பிளான் இருக்கும். ஸோ இதில் எதுவுமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி கிடையாது. 18 months முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோ பேலாம் கிடையாது. ஸோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான், ஜஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவைன்னா பே பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்டிவேட் பிளான் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அந்த ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூஆர் ஏ கூகுள் ஏஐ ப்ரோ மெம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி லேப்டாப்பில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற பார்ப்போம். நார்மலாக நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே ட்ரை பண்ணலாம். இது வந்து ஜியோ யூசர்ஸ் தான். நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஜியோ வச்சிருந்தாங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ லேப்டாப்பில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வந்து உங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து ப்ரௌசர் நார்மலாக இருக்கிற மைக்ரோசாஃப்ட்டோட ப்ரௌசர் கூட ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கவர்மெண்ட் லேப்டாப்பில் பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ இப்போதைக்கு நீங்கள் இல்லாதனால இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது கிடையாது. இது ஜியோலேருந்து கொடுக்குற ஒரு ஆஃபர். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ கிளைம் ஆகிறதுனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களோட அந்த செர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு எடுத்தோடனே வரும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளைம் பண்ணுறதுனால எனக்கு ப்ரோ வெர்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோ வெர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். ஜியோவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்லது தான். ஸோ பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ வந்து வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஜியோவில் வந்து கொடுக்குறது. ஸோ பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ உங்களுக்கு கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஃப்ரீயாக வந்து கிடைக்கிறப்போ நான் வந்து கிளைம் பண்ணி காட்டுறேன். இல்லை நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நார்மலாக வந்து கிளைம் பண்ணாதப்போ இங்கே ஜியோ அதாவது ப்ரோ வெர்ஷன் இல்லாமல் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஜியோ ஆப் கூட பண்ணிட்டனால எனக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் கிளைம் ஆயிடுச்சு. ஸோ ஏதாச்சும் நம்ம ஜென்ரேட் பண்ணால் கூட வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.